ஹலோ மக்களே! இந்த வீடியோல நியூ புக் அப்டேட்டடுடைய டிஃபரன்ஸ் தான் பார்க்க போறோம். என்கிட்ட இருக்கிற 9த் சோஷியல் வந்து 2019 எடிஷன். இதில சிவிக்ஸில ஒரு லெசனுடைய ஏரியா நான் காட்டுறேன். அது நமக்கு ரீப்ரிண்ட் பண்ண 2023ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இந்த பிளேஸில பாருங்க, நமக்கு ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஆல் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக் சபா டைரக்ட்லி எலெக்டட் த்ரூ ஜெனரல் எலெக்ஷன்ஸ் which take place once in every 5 years. In normal circumstance, 2 Anglo-Indian members can be nominated by the President of India in Lok Sabha. 2 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸை லோக்சபாவில் பிரசிடென்ட் நாமினேட் பண்ணுவார் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ். இதே சென்டென்ஸை ரீப்ரிண்ட் பண்ண புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ நான் வந்து 2023-24 நமக்கு ரிவைஸ்ட் எடிஷன் பாருங்கள். 2019, 20, 22 அண்ட் 23 ரீப்ரிண்ட் பண்ணது 2021 அண்ட் 2024 ரீப்ரிண்ட் பண்ணி இந்த ஒரு புக் அப்படிங்கிறது நமக்கு ஆன்லைனில் பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. இதே லெசன் இதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். இப்போது சேம் பேஜ் வந்து நம்ம எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு மேக்ஸிமைஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சேம் லைன்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2024 ரீப்ரிண்ட் பண்ணி கொடுத்த இந்த ஒரு புக்லையும் நமக்கு 2019 என்ன இருக்குதோ அதே கண்டென்ட் வந்து ஒரு வார்த்தை கூட மாறாமல் அப்படியே வந்து இருக்கும். இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் இல்லை, என்டையர் லெசனுமே நமக்கு அப்படி தான் இருக்குது. 2 ஆங்கிலோ இந்தியன் மெம்பர்ஸை வந்து பிரசிடெண்ட் இப்போ நாமினேட் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டால் அந்த ஒரு சிஸ்டம் கிடையாது. ஜான்வரி 2020 104 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி நமக்கு 104 CAA 2019 படி 2020 ஜானில் இந்த ஒரு நாமினேஷனை அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்போ 2019 புக்கில் என்ன இருக்கோ அதே தான் 2024 ரீப்ரிண்ட் பண்ண புக்லேயும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. அப்போது இந்த டேட்டா நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அங்கே நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அது எந்தெந்த ஏரியாவில் வரும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக எழுதி வச்சுக்கிட்டா ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.